சோதர ராஜா, சோதர ராஜா, நன்றியோடுமே சோதரிக்கிற ராஜா, எங்கள் வெறுமைகளை நிரப்புகிற கர்த்தர், எங்கள் ஒழுங்கின்மைகளை மாற்றுகிற ஆவியானவர், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் காணப்படுகிற எல்லா இருளையும் அகற்றிவிடுகிற ஆவியானவர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். கெட்டுப்போன எங்களை ரட்சிக்க வந்த மனுஷகுமாரனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. எங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிற சமாதானத்தின் தேவனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை கடந்த 2025ஆம் வருஷத்திலே உம்முடைய கண்கள் எங்கள் மேல் வைக்கப்பட்டிருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்தின் 2026ஆம் ஆண்டின் முதல் மாதம் முதல் ஞாயிறு அன்று உடைய பரிசுத்த ஆலயத்திலே உடைய மிகுந்த கிருபையினாலே உடைய பரிசுத்த ஆலயத்திற்குள் நாங்கள் பிரவேசிக்க கர்த்தர் கொடுத்த அளவில்லாத இரக்கங்களுக்காய் கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. நாங்கள் தேவனுடைய ஆலயத்தின் நடுவிலே உடைய கிருபையை நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த இடம் முழுவதிலும் ஆட்டுக்குட்டியானவரின் கல்வாரி இரத்தத்தை தெளிக்கிறோம், பரிசுத்தரின் இரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி எங்கள் ஒவ்வொருவர் மேலும் போடப்படுவதாக. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்ன கர்த்தர், இங்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி போடப்படுவதாக. தீமைகளை சுட்டரிக்கிற அக்கினி. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். எங்கள் ஆத்துமாவை தேற்றுகிறவர், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதைகளில் நடத்துகிற கர்த்தர், எங்கள் கேடகம், எங்கள் மகிமை, எங்கள் தலையை உயர்த்துகிறவர் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவராய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதாப்பா, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்ன கர்த்தர், இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எங்கள் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, எங்கள் வாழ்க்கையின் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர்,
யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசி சோதனை போதிலும், சாப பிசாசி சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றிட்டவர், இயேசு நாமத்தில் அகற்றிட்டவர். சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமே. வாய் உள்ளவர்கள் சுவாசம் இருந்தால் கர்த்தரை துதி, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. வாயை மூடுவதற்கு இந்த இடத்துல நீ வரல, வாயை திறந்து கர்த்தரை துதி. சோத்தரிப்போம் நாமே. பிள்ளைகள் வாயை திறக்கவும். சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. ஹல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை என் மீதே, மகத்தான கிருபை என் மீதே மகிபாயன் ஊற்றிடுமே, மகிபனே ஊற்றிடுமே. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. ஹல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உங்கள் மகிமையில் இறங்கியே வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. ஹல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. நன்றி செலுத்துகிறோம் சாமி. பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணின கர்த்தர், பலன் உண்டு பண்ணின கர்த்தர். அடியாள் மேலும் அடியான் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இங்கு வந்திருக்கிற நம்முடைய சபை ஊழியர் மேலும் ஊழியர் குடும்பத்தில் மேலும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி இந்த வேளையிலே போடப்படுவதாக. பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்பட்டு போவதாக. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது ஆண்டவரே. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் சொன்ன கர்த்தர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர். தம்மை பற்றுகிற பயம் எங்கள் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஆவியானவர் இந்த காலை வேளையிலே விதைக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். பேலியாளின் பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகள் வளர்க்கப்படக்கூடாது ஆண்டவரே. ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. கர்த்தரை அறிகிற அறிவு ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உண்டாகட்டும் நான் செபிக்கிறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ரட்சிப்பு உண்டாகட்டும். பரிசுத்தரை அறிகிற அறிவு, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும்
நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். தேவனுடைய ரகசிய செயல் எங்கள் கூடாரத்தின் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. பொல்லாத இருளின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அகன்று போகட்டும். பரிசுத்த ஆவியானவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஜோதிகளின் பிதா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். மகா தீர்க்கதரிசி ஆனவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம், அடியாளுடைய அழைப்பின் பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் நிரப்பி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். மகா தீர்க்கதரிசி ஆனவர் அடியாளின் வலது பார்சத்திலே நின்று கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துகிற கர்த்தர் ஒரு விசையாய் உடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அடியாளை இந்த காலை வேளையிலே அபிஷேகம் அடைகிறதற்காய் ஸ்தோத்திரம். சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் அடிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் புதுவட வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த புதிய வருடத்திலே நம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானவைகளை செய்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. ஒரு உத்தம இருதயத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு குணம் உத்தம குணம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் இரண்டாவது, நீ உத்தமனா நடக்கும்போது நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களையும் என்னையும் தொடரும். அல்லேலூயா. தாவீது ராஜா சொன்னார், நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். அவர் இருதயத்தை சோதிக்கிற கர்த்தர், உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிற கர்த்தர். ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லணும். போவாஸ் சொன்னார், தன்னுடைய பாதபடியில் அமர்ந்திருந்த ரூத்தை பார்த்து சொன்னார், மகளே, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகு நீ போகலாமா? அதனால உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. அல்லேலூயா. மகளே, நீ பயப்படாதே. அதனால் உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். உனக்கு என்னென்ன வேணுமோ, உனக்கு எது எதெல்லாம் நான் தேவையோ எல்லாவற்றையும் நான் செய்வேன். அதை விட உலக பிரகாரமான ஒரு போவாஸ் பாதபடியில் படுத்திருந்த ஒரு மகளை பார்த்து சொல்வார் என்றால், பரம போவாஸ் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதபடியிலே வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்வார். அவர் யார்? அவர் நெருங்கின உறவின் முறையான், நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளி. உடைய பாதத்தில் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லணும், 2025 உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம். இந்த 2026 நம்மளையும் என்னையும் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும். உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறார். உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறார். ஒரு பெர்ஃபெக்ட் ஹார்ட், ஒரு பிளேம்லெஸ் ஹார்ட். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருப்பார். ஆண்டவர் நேற்று காலை நேரத்தில் ஆவியானவர் இருதயத்தில் வைத்த வார்த்தை அதுதான். ஒரு உத்தம இருதயம் மகளே, உன்கிட்டயும் நான் அதை தான் எதிர்பார்க்கிறேன், எல்லாட்டையும் நான் எதிர்பார்க்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாமா? யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20-21. யோபு 8:20-21. இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை, அல்லேலூயா, உம்முடைய வாயை
நகைப்பினால இனிமேல் நிரப்ப போகிறார் இந்த புதிய வருடத்தில். அல்லேலூயா. உங்க உதடுகளை கம்பீரத்தினால நிரப்ப போவேன் ஆண்டவர் சொல்கிறார். சாராள் சொல்றாங்க, தேவன் என்னை நகைக்க பண்ணினார். இதுவரை நீங்க துன்பத்தை கண்டே வந்திருக்கிறீங்க, இந்த புதிய இடத்துல கர்த்தர் உங்களை நகைக்க பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்குன்னு மோசே ஜெபம் பண்ணினார். இதுவரை நீங்க எவ்வளவு துன்பத்தை கண்டீங்களோ, சஞ்சலத்தை கண்டீங்களோ, சரியாய் கர்த்தர் இந்த புதிய இடத்துல மகிழ்ச்சியாக்க போகிறார். அல்லேலூயா. இனி அவர் உங்க வாயை நகைப்பினால் நிரப்ப போகிறார், உங்கள் உதடுகளை கம்பீரத்தினால் நிரப்ப போகிறார். இதோ தேவன் உத்தமனை அவர் வெறுக்கிறதும் இல்லை. அதுக்காக பொல்லாதவனுக்கு போய் கை கொடுக்க மாட்டார் ஆண்டவர். துன்மார்க்கனுக்கு கை கொடுக்க மாட்டார். யாருக்கு கை கொடுப்பார்? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததியாகிய அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கை கொடுத்தார். அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு கை கொடுக்க மாட்டார், அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண இருக்க மாட்டார் ஆண்டவர். உத்தமனை கர்த்தர் வெறுக்கிறதில்லை. நான் உத்தமமா நடந்தனே, எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லி வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை வெறுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். அல்லேலூயா. நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. உத்தமனை அவர் வெறுக்க மாட்டார், பொல்லாதவனுக்கு கை கொடுக்க மாட்டார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராம் போட்டிருக்கா பாப்பா, ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பார்த்தீங்களா, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? தன்னுடைய தாசனாகிய ஆபிராமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், 99 வயதான காலத்தில் எப்படியும் வாழலாமா? கிடையாது. ஆண்டவர் அப்பையும் கர்த்தர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு? உத்தமையா முன்னாடி நீ நடக்கணும், ஆனால் உத்தமனா நடக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அவன் சுமார் 85 வயதான போது சாமி 75ல் ஆண்டவர் சொல்லி இருந்தார், ஆபிராமுக்கும் சாராய் மனைவியாகிய சாராய்க்கு வாக்கு பண்ணி இருந்தார், உனக்கு என்ன செய்வேன்? ஒரு குமாரனை கொடுப்பேன். ஆனால் காலங்கள் உருண்டோடின. சுமார் 14-15 வருடங்கள் கடந்து ஓடின உடனே சாராய் அம்மாவுக்கு என்ன செய்யல? பொறுமையா இருக்க முடியல. உடனே என் அடிமை பெண்ணோடைய சேரும், கர்த்தர் என் கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார், அவளாலாவது என் வீடு கட்டப்படட்டும்னு கர்த்தரிடத்தில் ஒரு டிசிஷன் கேட்காம இவங்களா ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க. அட்லீஸ்ட் ஆபிரகாமாவது இந்த காரியத்தை என் மனைவி இப்படி சொல்கிறாங்க, நான் கர்த்தரிடத்தில் கேட்டுட்டு ஓகே சொல்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். கர்த்தரிடத்துலையும் ஆலோசனை கேட்கல, ஓகேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி அதனால் பிறந்த சந்ததி துஷ்ட சந்ததி. ஒரு இஸ்மவேல் பிறந்தான், துஷ்ட மனுஷன். காலமெல்லாம் அவருடைய ஜனத்துக்கு இப்போ வரை என்ன செய்கிறாங்க? தான் சகோதரர் எல்லாருக்கும் எதிராகத்தான் இருக்கிறாங்க இல்லையா? துஷ்ட சந்ததியாக இருக்கிறது. ஸோ கர்த்தரிடத்தில் கேட்காம நம்மளா ஒரு டிசிஷன் எடுத்தா காலமெல்லாம் நம்ம வாழ்க்கையில் உபத்திரவம், துன்பம், வேதனை தான். அப்பா கடைசியில் 99 வயது ஆயிடுச்சு. ஆனால் கர்த்தர் உன் மனைவியாகிய சாராயின் மூலமாய் தான் நான் ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், மகனே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஐ ஆம் an almighty Lord. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உன் மனைவியாகிய உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், உன் பேர் இனி ஆபிராம் கிடையாது, ஆபிரகாம் எனப்படும், ஏன்னா நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். உன் சந்ததியிலே ராஜாக்கள் பிறப்பார்கள். உன் மனைவியாகிய சாராயை இனி சாராய் அழைக்காத, சாராள் என்பது அவளுடைய நாமம், ஏனால் அவள் திரளான ஜாதிகளுக்கு தாய். அவள் மூலமாய் ஆசீர்வதித்து ஒரு குமாரனாகி ஈசாக்கை நான் கொடுப்பேன்.
ஆனால் நீ ஒன்றே ஒன்று உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஒரு பெர்ஃபெக்ட் ஹார்ட்டை நான் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் விரும்பினார். ஆதியாகமம் 'யார் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? 2 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இருக்கா இல்லையா? 14 18 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் இல்லையா பாப்பா? அப்பா எழுதிச்சுனா 1 கொரிந்தியர் பாரு 14 18. இல்லையா? ரெண்டு கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17 18. 2 கொரிந்தியர் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன், தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. யார்பா உத்தமன்? கர்த்தரால் புகழப்படுகிற ஒரு வாழ்க்கை. நம்மளே நம்ம புகழ்ந்துக்கிட்டு நம்ம நல்லவங்கன்னு இல்லை. ஏன்னா சங்கீதம் 25 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சங்கீதம் 25:8 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு தமது வழியை தெரிவிக்கிறார். தேவனால் புகழப்படுகிறவன் உத்தமன். நீதிமொழிகள் 16:32. யார் உத்தமன்? பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். யார்ப்பா உத்தமன்? நீடிய சாந்தமுள்ளவன். பொறுமையா இருக்கணும். பேர் திட்டுவாங்க, ஆனால் நம்ம பொறுமையாக இருந்து நம்ம தவறான வார்த்தைகளை பேசிடுறோம் இல்லையா? ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆபிரகாமை பார்த்து, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நீடிய சாந்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும். தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். தேவனால் புகழப்படுகிறவனை உத்தமன். கர்த்தர் சொன்னார், உன் மனைவியாகிய சாராயை இனி சாராள் என்று அழைக்க வேண்டும், திரளான ஜாதிகளுக்கு தாய், அவள் மூலமாய் ஒரு ஈசாக்கு பிறப்பான். கர்த்தர் 17ஆம் அதிகாரத்திலே வாக்கு கொடுத்திருக்கிறார். 20ஆவது அதிகாரத்தில் சோதனை வந்துருச்சு. ஆபிரகாம் தாத்தாவுக்கு எத்தனை வயசு? 99 வயது. சாராய் பாட்டிக்கு 89. 10 வருடங்கள் டிஃப்ரெண்ட். இந்த நேரத்தில் ஆபிரகாம் எங்கே போறார்? ஆபிரகாம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எங்கே போனாராம்? ஆபிரகாம் இப்போ ஆபிரகாமா மாறிட்டார். அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரியிலே தங்கினார். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். அங்கே கேரார், இவர் எங்கே போய் தங்குறாருன்னா கேரார் அப்படிங்கிற இடத்துல போய் ஆபிரகாமும் சாராள் பாட்டி எங்கே போய் தங்குறாங்க? கேராருங்கிற இடத்துல தங்குறாங்க. அந்த கேராரின் ராஜா யாருன்னா அபிமெலேக்கு. அவன் என்ன செய்கிறான்? இவன் யாருன்னு கேட்ட உடனே இவங்க 2 பேரும் என்ன பேசி வச்சுக்கிட்டாங்க தெரியுமா? ஒய்ஃப் அழகா இருக்கிறதுனால அண்ணன்னு சொல்லிடு, நீ தங்கச்சின்னு நான் தங்கச்சின்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி பேசி வச்சுட்டாங்க. அப்போ அங்கே உள்ளவங்க கேட்குறாங்க, ஏன்னா அந்த இடத்துல தெய்வ பயம் கிடையாது, அதனால இவன் பயந்து போய் சொல்லிட்டான்,
நான் பயந்தாலும் பொய் சொல்லக்கூடாது, ஆண்டவருடைய பிள்ளைங்க இல்லையா? கர்த்தர் அது எப்படி நம்மளை சாகிறது கர்த்தர் அனுமதி கொடுப்பாரா? தன்னுடைய பிள்ளைய சத்துருவின் கையில் ஒப்பு கொடுப்பாரா? ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆனால் ஆபிரகாம் இந்த இடத்துல என்ன செஞ்சிடறாரு? பொய் சொல்லிடுறார். அதே தப்ப ஈசாக்கும் பண்ணுவார். அப்போ ஆள் அனுப்பி சாராள் பாட்டி இப்போ எங்கே போயிட்டாங்க? அபிமெலேக்கு ராஜாவின் அரண்மனைக்குள்ளே கொண்டு போகப்படுகிறாள். ஆனால் ராஜா அவளை தொடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யாருடைய மனைவி? தன்னுடைய ஊழியக்காரனுடைய மனைவி. ஹல்லேலூயா. கர்த்தர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். இந்த நேரத்தில் அபிமெலேக்கு கர்த்தர் தரிசனத்திலே இரவிலே தோன்றுகிறார். நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளேன்னு சொன்ன உடனே அபிமெலேக்கு சொல்றான், ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? இவள் எனக்கு தங்கச்சின்னு சொல்லிட்டாளே, இவன் என்னுடைய சகோதரன் சொல்லி அவள் சொல்லலையா? உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடு நான் இதை செய்திருக்கிறேன், அவள் சொன்னதுனால தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றார், நீ உத்தம இருதயத்தோடு இதை செய்தான் எனக்கு தெரியும், ஆனால் அதனால நான் உன்னை சாகிறதுக்காக உன்னை பாவம் செய்ய எனக்கு விரோதமாக நீ பாவம் செய்ய விடாதபடிக்கு உன்னை நான் தடுத்தேன். ஹல்லேலூயா. நீ உத்தம இருதயத்தோடு நீ இருந்தேனா கர்த்தர் உன்னை பாவம் செய்ய கர்த்தர் விட மாட்டார். ஆண்டவர் எதிர்பார்ப்பு. ஒரு புறஜாதி ஒரு ராஜாவே சொல்றான், நான் பெர்ஃபெக்ட் ஹார்ட்டோட தான் நான் இதை செய்தேன் ஆண்டவரே, அவன் மனைவின்னு சொல்லியிருந்தா நான் கூப்பிட்டுருக்க மாட்டேன், சகோதரின்னு சொன்னதுனால தான் நான் கூப்பிட்டுட்டேன், எனக்கு தெரியும்பா, நீ அனுப்பிவிடு, நீ உத்தம இருதயத்தோடு நீ செய்ததுனால தான் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு தடுத்தேன், நீ அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி, அவளை நீ தொட்ட நீ செத்த, நீ அனுப்பலைனா சாகவே சாவாய், உன்னோடும் உன் ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்படுவீர்கள், மரியாதை அனுப்பிவிடுன்ட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளைக்காக சத்துருக்கனிடத்தில் கர்த்தர் நமக்காக வழக்காடுகிற கர்த்தர், திக்கற்ற பிள்ளையின் தகப்பன். நம்ம தவறா ஏதோ செஞ்சிருந்தா கூட நமக்காக சத்துருவோடு வழக்காடுவார் ஐயா. தன்னுடைய பிள்ளையை மீட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. சாராள் மரியாதையா ஆபிரகாம் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. மரியாதை அனுப்பிட்டான். கடைசியில் ஏன்பா இப்படி செஞ்சேன்னு சொல்லி ஆனால் வருத்தப்பட்டான். எல்லா ஜனங்கள்ட்டையும் அவன் சொல்கிறான். கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? அபிமெலேக்கு அவங்களோட வீட்டார் எல்லாருடைய கற்பங்களையும் கர்த்தர் அடைச்சி போட்டுட்டார். கர்த்தர் இவன் என்ன செய்கிறான்? வேண்டுதல் செய்கிறான். அபிமெலேக்கு ராஜாவுக்காக வீட்டாருக்காக ஆபிரகாம் என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். செஞ்ச உடனே கர்த்தர் எல்லாருடைய கற்பத்தையும் திறந்து அவங்களுக்கும் கர்த்தர் பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஹல்லேலூயா. அடுத்த அதிகாரத்தில் கர்த்தர் சாராள் பேரில் கடாட்சமானார் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னா அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்கு தத்தம் பெற்ற ஒரு ஈசாக்கை கர்த்தர் ஆபிரகாம் கையிலும் சாராளின் கையிலும் கொடுத்தார். ஹல்லேலூயா. நாம் ஈசாக்கை போல நாம் எல்லாரும் வாக்கு தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உத்தம இருதயத்தோடு ஒரு அபிமெலேக்கு செய்த பொழுது கூட ஒரு புறஜாதி ராஜா பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார். நம்மோடு பேசின கர்த்தர் நமக்காக ராஜாக்கள் இடத்திலும் கர்த்தர் பேசுவார். நம் குடும்பம் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தர் பாதுகாக்கப்படுவார். நம் மனைவியையோ நம் கணவரையோ சத்துரு தொடுவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. தொட விட்டாரா? தொட விடலையா, மீட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதான் அவன்கிட்டையும் சொன்னார் ஆபிரகாம்கிட்ட, நீ ஒன்னே ஒண்ணுமா, ஐ எம் an almighty Lord, சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு எல்லாம் முடியும். 90 வயசுலேயும் குழந்தையை கொடுப்பார், 100 வயசுலேயும் குழந்தையை கொடுப்பார். நோவா தாத்தாவுக்கு 500 வயசுல குழந்தையை கொடுத்தாராம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 100 வயசுல குழந்தையை கொடுத்தார். நோவா தாத்தாவுக்கு 500 வயசுங்க. 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பாவால் எல்லாம் முடியும். ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். உங்கள் வறட்சியை செழிப்பாக மாற்றுகிற தெய்வம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை. இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமா? ஆண்டவரே, எனக்கு உத்தம இருதயத்தை தந்தரலும், உமக்கு முன்பாக நான் நடந்து கொண்டு உத்தம
ஜீவிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. யார் உத்தமன் பார்த்தோம்? தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா. ஆண்டவரே, மனுஷங்கள் அல்ல. வெளிப்பிரகாரமா பார்த்துட்டு நீங்க சொல்வீங்க, அக்கா நல்லவங்க, கர்த்தரால புகழப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் புகழ்ந்தார் அல்லவா? யோபு என்ன புகழ்ந்தார்? அவன் உத்தமன். சாத்தான் இடத்துல புகழ்ந்தார் அல்லவா? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாகிய என் தாசனாகிய யோபை போல பூமியிலே ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. சாத்தான் இடத்துல சாட்சி கொடுத்தார். அவன் மனைவி கூட சொல்றாங்க, சொத்துக்களை இழந்தான், 10 பிள்ளைகளையும் இழந்தான், கடைசியில் தன் சரீர சுகத்தையும் இழந்தான். கொடிய பருக்களால் சாத்தான் வாதிக்கிறான். உச்சந்தலையில் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் கொடிய பருக்களால் வாதிக்கப்பட்டார் யோபு. ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு உட்கார்ந்துருந்தாராம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யலை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யோபு சொல்றாரு, இன்னும் தேவன் இல்லை. யோபை பார்த்து மனைவி சொல்றாங்க, அவங்க மனைவி ஒரு சைடை தொடச்சிக்கிட்டே இருப்பாங்களாம், சரித்திரம் கூறுகிறது. இன்னொரு சைடை சீல் வடிஞ்சுக்கிட்டே இருக்குமா, துடைக்க வடிஞ்சுக்கிட்டே இருந்துதான். அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு, பொறுமை இழந்துட்டாங்க. ஷோ, இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் சொன்னாங்களாம். ஆனால் எல்லா மனைவி தூசித்த பொழுதிலும், மனைவியாலே எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஒரு மனுஷன், தேவ மனுஷன், ஆனால் உத்தமத்தில் உறுதியாய் நின்றார். அல்லேலூயா. உத்தமனை கர்த்தர் வெறுக்க மாட்டார். பொல்லாதவர்களுக்கு கர்த்தர் கை கொடுக்கவும் மாட்டார். தேவனால் புகழப்பட்டார் யோபு. கடைசியில் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உத்தமனாய் இருந்து பெற்றுக்கொண்டார். பிள்ளைகள் திரும்ப 10 பிள்ளைங்க பிறந்தாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எது உத்தமம் ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எது உத்தமம்? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? அந்த வசனத்தை என்னோட வாசிப்பாப்பா. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏசப்பாவுக்கு பலி செலுத்துறோம், ஆடு மாடு. அதையும் ஆண்டவர் ரொம்ப விரும்புறாரு. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கே இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். பலியை பார்க்கல ஆண்டவர் எதை விரும்புறாரா? கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு உத்தமனுக்கு தேவை என்னது? ஒரு கீழ்ப்படிதல். சொல்லு பாப்பா. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் ஹல்லேலூயா செவி கொடுத்தல் உத்தமம். அப்பா சொல்றதுக்கு என்ன செய்யணும்? என் காது கொடுத்து அந்த சத்தத்தை கேட்டு செவி கொடுக்கணும் ஆவியானவர் விரும்புகிறார். கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் நானும் செவி கொடுத்து அதன்படி செய்யணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். அதுதான் ஒரு உத்தமம். அல்லேலூயா. அவன் தான் உத்தமன், கீழ்ப்படுகிறவன் உத்தமன். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவன் உத்தமன். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். கர்த்தரால் புகழப்படுகிற வாழ்க்கை. நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அடுத்தபடியாக ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். யார் ஆண்டவரை நம்பி இருக்கிறாங்களோ, உத்தமமா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிற கர்த்தர் அவரும் உத்தமர்.
அவருடைய வழியும் உத்தமமானது. கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். கர்த்தருடைய வழியை யார் நடப்பா? உத்தமர்கள் நடப்பார்கள். அந்த உத்தமர்களோ நன்மையை சுதந்திரிப்பார்கள் சொல்லி நீதிபதிகளை சொல்லப்பட்டிருக்கு. உத்தமர்கள் தான் நன்மையை சுதந்திரிக்க முடியும். கர்த்தருடைய வழி உத்தமமானது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். சங்கீதம் 37:18-19. சங்கீதம் 37:18-19. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்னொரு வாசி பாப்பா. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். உத்தமர்களின் நாட்களை நீங்க கர்த்தருக்கு முன்னாடி உத்தமமாக நடக்கும்போது கர்த்தர் உங்கள் நாட்களை அறிந்திருக்கிறார். அவர் உங்களை காண்கிற தேவன். கர்த்தர் உங்களுடைய சுதந்திரத்தை என்றென்றைக்கு காப்பாற்றுவார். ஆபத்து காலம் வந்துச்சுன்னா நீங்க வெட்கப்பட்டு போகவே விட மாட்டார். பஞ்சகாலம் உலகத்துக்கு வரலாம், கர்த்தர் உங்களை திருப்தி அடைய வைப்பார். அல்லேலூயா. மகா வறட்சியான காலங்களில் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிற கர்த்தர். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய்னு வார்த்தை கூறுகிறது. சங்கீதம் 37:37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஆனா உத்தமமா நீங்க நடக்கும்போது உங்க முடிவு எப்படி இருக்குமா? சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஒரு மரணம் வந்துருச்சு, பயங்கரமா அப்படிலாம் ஆர்டர் செய்யவே மாட்டார். நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும். அல்லேலூயா, மகிமையா இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. நம்முடைய முடிவு சமாதானமா இருக்கும். நம்ம அந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்பொழுது நம்முடைய முகம் ஒரு பிரைட்னஸா இருக்கும். சொல்லிட்டு தான் போவோம், நான் ஏசப்பாட்ட போறேன், ஏசப்பா முகத்தை பார்க்கிறேன்னு சொல்லிட்டு தான் போக வைப்பார் ஆண்டவர். ஒரு முடிவு சமாதானம். யாக்கோபு என்ன செஞ்சார்? முடிவு காலத்துல தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டார். அல்லேலூயா. தொழுது கொண்டு ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார். அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கும். உத்தமனுடைய முடிவு சமாதானம். நீ உத்தமனை நோக்கி பாரு, செம்மையானவனை பாரு, அவன் முடிவு சமாதானம். ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆகையால் தாவீது, ஒரு நிமிஷம் பாப்பா, இன்னொரு அந்த வசனத்தை வாசி. இப்படி எல்லாரும் எடுத்துட்டீங்களாப்பா? 1 நாளாகமம் எத்தனாவது அதிகாரம் பாப்பா சொல்லி? 29:9. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக, அதாவது என்ன நடந்ததுன்னா, முத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. முத வசனம் வாசி பாப்பா. பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். ஆண்டவர் தாவீது ராஜாவை ஆலயத்தை கட்ட அனுமதி கொடுக்கல. உன் குமாரனாகிய சாலமோன் ஆலயத்தை கட்டுவான், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவனை என் குமாரனாய் இருக்கும்படி நான் தெரிந்து கொண்டேன் சொல்லி சொல்றாரு. ஆனா இவர் சேர்த்து வைக்கிறார். தாவீது ராஜா பொன்னு, வெள்ளி, வெண்கலம், இரும்பு எல்லாவற்றையும் சமதரித்து வைக்கிறார். அப்ப சொல்றாரு, எல்லா ஜனங்களையும் நோக்கி சொல்றாரு, என் குமாரனாகிய சாலமோன் எப்படி இருக்கிறாரு? இன்னும் வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறாரு.
செய்ய வேண்டிய வேலையோ பெரியதா இருக்கு. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. அப்படி சொல்லிட்டு தாவீது ராஜா சொல்றாரு 2வது வசனம், நான் என்னால கட்ட அனுமதி கொடுக்கல. ஆனா இவருடைய ஆசை பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு சரி கட்ட தான் அனுமதி கொடுக்க மாட்டாரு, ஆனா அதுக்கு என்னென்ன பொண்ணு வெள்ளி வெண்கலம் என்கிட்ட என்னெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என் ஆண்டவருடைய ஆலயத்துக்குன்னு கொடுக்கணும்னு எவ்வளவு ஆசை பார்த்தீங்களா. அவர் சொல்றாரு, என் ஆலயத்தின் மேல் கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வைத்திருக்கிற வாஞ்சையினால் நான் கொடுத்தேன். சொல்லு பாப்பா, வாசி பாப்பா. என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு பொண்ணு வேணுமா, பொண்ணை கொடுக்கிறேன். வெள்ளி வேணுமா, வெள்ளியை கொடுக்கிறேன். வெண்கல வேலைக்கு வெண்கலத்தை கொடுக்கிறேன். இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பலவர்ண கற்களையும் விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும் வெண்கற்பாலங்களையும் கோமேதகம் முதலிய கற்களையும். எவ்வளவு ஒரு தேவ மனுஷன் பாத்தீங்களா. என்னை ஆலயத்தை கட்ட அனுமதிக்கலைனாலும் நான் என்னென்னலாம் சபதரித்து அதுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நான் சபதரித்து கொடுக்கிறேன், சபதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால், அவ்வளவு வாஞ்சை வச்சிருக்கிறேன் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல. வாஞ்சையினால பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சபதரித்த அனைத்தையும் தவிர, இது தவிர எனக்குன்னு சொந்தமா வச்சிருப்பேன் பார்த்தீங்களா, என் கை செலவுக்கு எனக்குன்னு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று நான் கொடுக்கிறேன். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாய் இருக்கிறதற்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் நான் என்ன செய்யறேன், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நான் கொடுக்கிறேன். இப்போதும் உங்களில் அவருக்கு ஒரு சவால் விடுறாரு, உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்தத்தக்க மனப்பூர்வமானவர்கள் யார்? நான் இப்படிலாம் நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொடுக்கிறேன். பிரபுக்களை பார்த்து சொல்றாரு, 100 பேருக்கு அதிபதிகளை பார்த்து சொல்றாரு, 1000 பேருக்கு அதிபதிகளை பார்த்து சொல்றாரு. உடனே அவங்களும் என்ன செய்யறாங்களாம், கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். பொன் வெள்ளி எல்லாவற்றையும் கொடுக்கிறாங்க. இதை பார்த்து தாவீது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டார் சொல்லி வாஸ்தவம். கர்த்தருக்கு கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தாங்களாம், உத்தம இருதயத்தோட கொடுத்தார்கள். கர்த்தருக்கு உற்சாகமாய் பிரபுக்கள் கொடுக்கிறாங்க, 100 பேருக்கு அதிபதிகள் கொடுக்கிறாங்க. அதை பார்த்து ராஜா சந்தோஷப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அவர் சொல்றாரு, கர்த்தாவே மாட்சிமையும். அல்ல வாசி, அடுத்து தொடர்ந்து வருவாரு 11வது வசனம். எப்படி சொல்றாரு, கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உடையவைகள். ஐஸ்வர்யம் கனம் உம்மாலே வருகிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். உம்முடைய கரத்திலே வல்லமை இருக்கிறது ஆண்டவரே, பராக்கிரமம் இருக்கிறது ஆண்டவரே. எல்லாம் இப்ப நாங்க கொடுத்திருக்கிறோமா, எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்திருக்கிறது, உமக்கே நாங்கள் திரும்ப கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, நீர் 17வது வசனம் கடைசியில சொல்றாரு, என் தேவனே நீங்க இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். இவையெல்லாம் அவர் சொல்றாரு, இந்த காணிக்கையெல்லாம் கொடுத்துருக்கிறோம்ல, ஒரு மனுஷன் பார்க்கணும்னு சொல்லி கிடையாது, உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்திருக்கிறோம் ராஜா. நான் மனப்பூர்வமா கொடுத்திருக்கிறேன், என்னுடைய ஜனங்களும் மனப்பூர்வமா கொடுத்திருக்கிறாங்க, உத்தம இருதயத்தோடு உற்சாகமா கொடுத்திருக்கிறாங்க.
அதே போல என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவன் தொடர்ந்து கை கொண்டு நடக்கணும் ஆண்டவரே. என் குமாரனுக்கும் ஒரு உத்தம இருதயத்தை தந்தரலும். அல்லேலூயா. அவன் கேட்கிறான், என் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு அவன் கேட்கல, ஒரு உத்தம இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. நம்மளும் எப்படி கேட்கணும் ஆண்டவரே, என் பிள்ளைங்க உமக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் நடக்கணும் ஆண்டவரே. உத்தம இருதயத்தை பிள்ளைங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. என் கணவருக்கு உத்தம இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. அடியாளுக்கு உத்தம இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பமா நாங்கள் உத்தமமா உமக்கு நடக்கணும். என் சபையார் உத்தமமா நடக்கணும், உமக்கு முன்பாக நடக்கணும். ஒரு பிளேம்லெஸ் லைஃப் வாழணும் ஆண்டவரே. குற்றமற்ற வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. சகரியா எலிசபெத் எப்படி நடந்தாங்களாம்? தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள். அப்படி நாங்க நடக்கணும் ஆண்டவரே. உமக்கு முன்பாக ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர், இருதயத்தை சோதிக்கிறவர், உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். என் பிள்ளைக்கு உத்தம இருதயத்தை தந்தரலும் ஆண்டவரே. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி யார் யார் உத்தம இருதயத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாராம்? தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். இந்த புதிய இடத்துல உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, இந்த இடத்துல வல்லமை தேவனுடையதுன்னு வசனம் சொல்கிறது. தேவன் ஒரு தரம், தாவீது ராஜா சொல்கிறார், தேவன் ஒரு தரம் விளம்பினார், ஆனால் ஐ ஹவ் ஹியர்ட் ட்வைஸ், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. பவர் பிலாங்ஸ் unto God. வல்லமை சாத்தானுக்குரியது அல்ல. கர்த்தருடைய வல்லமைக்கு முன்னாடி சாத்தானுடைய வல்லமை ஒண்ணுமே கிடையாது. அவன் எப்படிப்பட்டவனா வந்தாலும் சரி, யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேறுமானவர், புஸ்தகத்தை திறக்கவும் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா உத்தம இருதயத்தோடு இருப்பீங்களா? ஆசாவை பார்த்து ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், அவன் உத்தமனா இருந்தான், கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் சமயமானதை செய்த ஒரு தேவனுடைய பிள்ளை. சில வருடம் உத்தமமாய் இருந்தான். அவனுக்கு விரோதமா டபுள் மடங்கு, இவன்ட்ட 5 லட்சம் பேர் இருக்காங்கன்னா சுமாரா, எதிராளி இதை விட டபுள் மடங்கு வாரான். எத்தியோப்பியன் ஆகிய சேரா 10 லட்சம் பேர் சேர்ந்த சேனையோடு வாரான். அப்ப ஆண்டவரை சார்ந்து ஜெபம் பண்றான், உண்மையெல்லாம எங்களுக்கு ஒண்ணுமே முடியாது, மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும், பலமுள்ளவனுக்கு ஆயிலும் பலனற்றவனுக்கு ஆயிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே. என்கிட்ட 1 மடங்குனா எதிராளி 2 மடங்கு பலத்தோட வாரான், ஆனா உங்களுக்கு லேசான காரியம். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக வந்தோம், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் ஆண்டவரே. உங்களை மேற்கொள்ளக்கூடாது மனுஷன். கர்த்தர் யுத்தத்திலே பெரிய வெற்றியை கட்டளையிட்டார். அல்லேலூயா. சத்துருக்களின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள், கர்த்தரால் உண்டான பயங்கரம் பிடித்தது. ஆனால் அதே தேவ மனுஷன் சில வருடங்கள் கழித்து எதிராளி வரும் பொழுது கர்த்தரை சார்ந்து கொள்ளவே இல்லை. கர்த்தருடைய இருதயம் துக்கப்பட்டது. ஒரு தேவம் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார், என் மதி இல்லாதவராய் இருந்து விட்டீரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார்னு நமக்கு தெரியாதா? கர்த்தருடைய கண்கள் அதற்காகவே பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா. யாரு என்ன குறிச்சு உத்தம இருதயத்தோடு இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில எல்லாம் என் வல்லமையை நான் விளங்க பண்ணுவேன். அல்லேலூயா. நீ பார்ப்பாய், உன்னை அதிசயங்களை காணப்படுகிற கர்த்தர், எதிராளி உன் கால்களின் கீழே பாதபடியாக்குகிற கர்த்தர், உன் சத்துருக்களை உனக்கு பாதபடியாக்கி போடுவார். கர்த்தரால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடிக்கும். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம்
20, 21, 22. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறொருவன். யாரை குறித்து சொல்றாருன்னா பவுலையா நிருபத்தில் எழுதும்போது விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது. அல்லேலூயா. என்னை பத்தி ஆண்டவர் சொல்லணும், என் பிள்ளை உத்தமமான மகா. அல்லேலூயா. என் புறாவோ என் உத்தமையோ ஒருத்தியே. சீட்டி குட்டியை பார்த்து சொல்லணும், என் புறாவோ என் உத்தமையோ ஒருத்தியே. அல்லேலூயா. எத்தனை பேர் இருந்தாங்க, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள். டிவன் குட்டியை பார்த்து சொல்லணும், ஷைனி குட்டியை பார்த்து சொல்லணும், என் புறாவோ என் உத்தமையோ ஒருத்தியே, நீ எல்லாருக்கும் மேற்பட்டவள். பழைய ஏற்பாட்டில் பார்த்தா ரூத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இந்த தீமோத்தேயுவை பத்தி பவுலையா சொல்றாரு, நான் உங்களிடத்துல தீமோத்தேயுவை அனுப்புறேன், என்னை போல உங்களுடைய சுகநல காரியங்களை விசாரிக்கிறதற்கு உண்மையுள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. மற்றவர்கள் எல்லாரும் என்கிட்ட இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, கிறிஸ்து இயேசுவுக்குரியவளே தேடல, தங்களுக்குரிய சுயநலமா இருக்காங்க, தான் குடும்பம் இப்படிதான் இருக்காங்க. ஆனா என் குமாரனாகிய தீமோத்தேயு அப்படி கிடையாது, உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றாரு. பவுலையா 22வது வசனம், தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்களே. அவன் பவுலையா சொல்றாரு, எப்படி ஊழியம் செஞ்சாரா பவுலையா கூட. தகப்பனுக்கு, ஒரு ஃபாதருக்கு பிள்ளை எப்படி ஊழியம் செய்வாங்க, உண்மையான தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல என்னுடனே கூட சுவிசேஷத்தை நிமித்தம் உண்மையாய் ஊழியம் செய்தான், அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. உண்மையாய் விசாரிக்கிறவன், உத்தம குமாரன், தகப்பனுக்கு என்ன ஒரு தகப்பனா ஏற்று பிள்ளை, தகப்பனுக்கு பிள்ளை எப்படி ஊழியம் செய்யுமோ அப்படி ஊழியம் செய்தான். அவன் தான் என்னுடைய தீமோத்தேயுவின் உத்தம குமாரன். இப்படி தேவ ஊழியக்காரர்களால் தேவனால் புகழப்படுகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட உத்தமர்களாய் ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து. ஒரு உத்தமன் எப்படி இருப்பான், தந்திரம் இருக்காது அவன்கிட்ட, தந்திரமாய் நடக்க மாட்டான். பவுலையா சொல்றாரு, நாங்க எப்படிப்பட்ட ஊழியத்தை பெற்றிருக்கிறோம் சொல்லி முந்தின அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மோசேயின் ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்னா அது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். அவருடைய முகத்தில் எப்படி இருந்துச்சாம், ஒரு மகிமை பிரகாசத்தை ஆவியானவர் வைத்தார். ஆனா நாங்க செய்யற ஊழியம் ஆவிக்குரிய ஊழியம், அது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் அல்ல, அது நீதியை கொடுக்கிற ஊழியம், மகிமையின் மேல் மகிமை அடைகிற ஊழியம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றிருப்பதால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம், வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுக்கிறோம், அசுத்தமான காரியங்களை நாங்கள் வெறுக்கிறோம். வெறுத்து நாங்கள் என்ன செய்கிறோம், மனுஷன் முன்னாடி நாங்கள் தந்திரமா நடக்கல, தேவ வசனத்தை நாங்கள் புரட்டல. அந்த வசனத்தை வாசி பாப்பா. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக
எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்கப்படுகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் பார்க்கட்டும். நாங்கள் மனுஷருக்கு முன்பாக மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் சொல்லி பவுலையா சொல்றார். கர்த்தருக்கு முன்னாடியும் சரி, மனிதர் முன்பாக சரி, நாங்கள் யோக்கியமா நான் நடக்க விரும்புகிறோம், உத்தமமாய் நடக்க விரும்புகிறோம். சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறோம், தந்திரமாய் நாங்கள் நடக்கவில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுக்கிறோம். தேவனுடைய வசனத்தை நாங்கள் புரட்டல. எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கு முன்பாக எங்களை கர்த்தருக்கு முன்பாக உத்தமர் என்று விளங்கப்படுகிறோம். நாம் சொல்ல முடியுமா? இப்படி இருந்தா நாம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். சங்கீதம் 119:16. மன மகிழ்ச்சியா இருப்பேன், உமது வசனத்தை மறவே. சங்கீதம் 119:80. 80. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில். ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாள் வெட்கப்பட்டு போகக்கூடாதுன்னா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? உடைய பிரமாணங்களில், உடைய வார்த்தைகளில் எப்படி இருக்கணும்? உத்தமமா இருக்கணும். ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த வட சட்ட வாக்கியமே என்னது? உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். ரெண்டத்தனையா பலன் வரணும்னா என்ன செய்யணும்? என் இருதயம் எப்படி இருக்கணும்? உடைய பிரமாணங்கள்ல உத்தமமா இருக்கணும். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் பாவம் செய்யக்கூடாது. நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:6 சொல்லப்பட்டிருக்கு, நான் உடைய பிரமாணங்களை எல்லாம் கண்ணோக்கும் போது நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, என் இருதயம் உடைய பிரமாணங்கள்ல உத்தமமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. சங்கீதம் 41:12 என்ன கூறுகிறது? சங்கீதம் 41:12. நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். உத்தமமா நடக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி வழி நடத்துகிறார். அல்லேலூயா. நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி. உத்தமர்களை கர்த்தர் என்ன செய்வாரா? என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்திலே நிலைநிறுத்துவீர். ஆண்டவர் இந்த புதிய வருடத்துல நம்ம இடத்துல அப்படி நடக்கும் பொழுது உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக அந்த வார்த்தையின்படியே 2 தனையாய் பலன் வரும். டபுள் போர்ஷனை கர்த்தர் கொடுப்பார். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சுதந்திரம் அடைவார்கள். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 61:7. வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். உங்கள் தேசத்திலே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் இரட்டிப்பான சுதந்திரம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன். எல்லாருக்கும் ஆசைதான். இரட்டிப்பான நன்மையை யாருக்கு தருவார்? உத்தமனாகிய யோபுக்கு கர்த்தர் கொடுத்தார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவரே, இந்த புதிய வருடத்துல நம்ம எல்லாரும் கேட்போமா? ஆண்டவரே, எனக்கு உம்முடைய உத்தம இருதயத்தை தந்தருளும் ஆண்டவரே. உம்மை போல என்னை நல்லவளும் உத்தமனுமாய் மாற்றுங்க ஆண்டவரே. நீர் இருதயத்தை சோதிக்கிறவர், உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிற கர்த்தர். பவுலையா சொல்வார், 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 தீமோத்தேயு, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயோ சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை உன் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. தன் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவை பவுலையார் கடிதத்தில் எழுதுறாரு. எப்பா தீமோத்தேயுவே,
நீ வெட்கப்படாத ஊழியக்காரனா இருக்கணும். சத்திய வசனத்தை நிதானமா பகுத்து போதிக்கிறவனா இருக்கணும். உன்னை உன் தேவனுக்கு முன்பாக நீ எப்படி நிறுத்தணும்? உத்தமனாக நிறுத்தும்படி நீ ஜாக்கிரதையாயிரு. இந்த வசனத்தை தான் நான் சின்ன வயசா இருக்கும் போது இந்த வசனம் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். உன்னை உன் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி நீ ஜாக்கிரதையாயிரு. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எப்படி நிறுத்தணுமா? உத்தமனா நிறுத்தணும். பரிசுத்தராகவும் குற்றமற்றவராகவும் மாசில்லாதவராகவும் பாவிகளுக்கு விலகினவர் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு உத்தம இருதயம். உத்தமனுக்கு அவர் கர்த்தர் துணையாய் இருப்பார். உத்தமனுக்கு அவர் கேடகமாய் இருப்பார். உத்தமர் வாழ்க்கையிலே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற கர்த்தர். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆவியானவர் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கடைசியா ஒண்ணே சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உத்தமனின் முடிவு என்னது பார்த்தோம்? சமாதானம். உத்தமனுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் கொடுப்பாராம்? சங்கீதம் 21:3 அதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 21:3 உத்தம ஆசீர்வாதங்களோடு நீ அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் ஹல்லேலூயா என்ன கிரீடம் தரிப்பிக்கிறார்? அவர் என்ன கிரீடம்? பொற்கிரீடம். ஹல்லேலூயா. உத்தமனுக்கு உத்தம ஆசீர்வாதம். அவர் தர ஆசீர்வாதம் உத்தம ஆசீர்வாதம். அவர் எதிர்கொண்டு வருவாராம். ஹல்லேலூயா. ஏசப்பா எதிர்கொண்டு வருவார் ஐயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள உள்ள வந்து ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு சமாதானம் சொன்னார். இந்த புதிய இடத்துல உங்களை வாழ்த்துகிறார். உத்தம ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் நாளில் எதிர்கொண்டு வருகிறார். உங்கள் சிரசிலே பொற்கிரீடம் தரிப்பிக்கிறார். ஆவியானவர் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி தகப்பனே. இப்படி பரிசுத்த வார்த்தைகளை தியானிக்க ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த அளவில்லாத இரக்கங்களுக்காய் கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நீர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை உமக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. உத்தமனுக்கு நீங்க துணையா இருப்பீங்க. உத்தமனுக்கு உத்தம ஆசீர்வாதங்களை கொடுப்பீங்க. உத்தமனை தாங்குவீங்க. என்றென்றைக்கு உம்முடைய சமூகத்தில் நிலைநிறுத்துகிற ஆண்டவர். உத்தமனின் முடிவு சமாதானம். ரூத்தை பார்த்து சொன்னது போல இந்த புதிய வடத்தில் எங்களை பார்த்து நீங்க சொல்லணும், ஆண்டவரே உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறதுன்னு. காணிக்கை கொடுத்தாலும் நாங்கள் உத்தம இருதயத்தோடு உற்சாகமாக கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீர் இருதயத்தை சோதிக்கிறவர், உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறவர். அடியாளின் குடும்பம், உடைய ஊழியக்காரர் குடும்பம், இங்க வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் குடும்பம், குருவானவர் குடும்பம், உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் உமக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் உத்தமர்களாய் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பேர் கிறிஸ்தவனாய் இதுவரை வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. உண்மையும் உத்தமமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா.
இந்த புதிய வருடத்தை மீண்டும் ஒரு விசையாய் உம்முடைய கரங்களிலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. வருடம் முழுவதையும் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. உம்முடைய மகிமையில் வரும் வரை கர்த்தர் எங்களை நடத்துவீராக. நீங்க எங்களை பார்த்து சொல்லணும் ஆண்டவரே, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. நீங்க சொல்ற வார்த்தையை எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவருடைய காதுகளும் கேட்கணும் ஆண்டவரே. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரியாய் இருக்கும்படி எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினீர். எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. இந்த மாதம் முழுவதையும், இந்த வருடம் முழுவதையும் உடைய கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. இந்த மாதத்திலே பிறந்த நாள், திருமண நாள் ஆசரிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர், உடைய பாதைகள் நெய்யாய் பொழியட்டும் ஏசப்பா. சகல கணமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் செருகவும் வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.